ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7-7:30 ஆகிடுச்சு. வந்ததும் கோதுமை தோசை ஊற்றி டின்னரும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் காலையில் ஸ்டார்ட் ஆயாச்சு. எனக்கு ஒரு 8 மணிக்கு தான் ஏந்திரிச்சா, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால லேட்டு. டீயை போட்டு குடிச்சிட்டு டேரெக்டாக சமைச்சிடலாம். சின்ன குக்கரில் புடலங்காய் போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் சாதம் வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் பண்ணலை இன்றைக்கி காலையில். ஏன்னா இதுவே 11 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகிடும். லஞ்ச் டைம் வந்துடும் அப்படின்ட்டு. இதுக்கு நான் எல்லா பருப்புலேயும் கொஞ்சம் இந்த வரமிளகா போட்டு வச்சுருந்தேன். உளுத்தம் பருப்பில் போட விட்டுட்டேன். அதில் வந்து சின்ன சின்னதாக வண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மாவுக்கு ஊற போடணும் இட்லிக்கு. அதனால் அதையும் வந்து வெயில் இப்படி உலாத்தி வச்சுட்டு கிச்சனையும் தொடச்சிட்டு மாடியில் போயிட்டு செடி பார்த்துட்டு வந்தால், நான் பார்க்குற நிலைமையிலே அது இல்லை. தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தோம் ஒருத்தாங்களே, அவங்க ஊற்றலை. அப்படியே ரோஜா செடியிலேருந்து இல்லை வச்ச அத்தனை செடியுமே வந்து வாடி போயிடுச்சு. சுத்தமாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனாலுமே ஒரு மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக டோட்டலாக போயிடுச்சு எல்லா செடியும். எல்லாத்தையும் வந்து இனிமேல் தான் எல்லாத்தையும் எடுத்து பிடுங்கி போட்டுடணும். மிளகு குழம்பு, வெந்தய குழம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பருப்பு பொடி, அப்புறம் மாவடை, இதெல்லாம் வந்து தேவைப்படும் போது சும்மா அப்படியே பரட்டி போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்புறம் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல் இதெல்லாம் இருந்தது. கொத்தவரங்காய் இதெல்லாம் இன்றைக்கி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடலான்னு. கிச்சன் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து எப்போ வந்தாலுமே ஃபுல் வீடுமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்.